ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மநாபன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த வீடியோவில் வந்து இது மாதிரி நான் கிளாஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேம்பிங் மெத்தடை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ் இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம் ரேம்பிங் மெத்தடை பற்றி. பட் எப்போவுமே வந்து ரேம்பிங் மெத்தட் அப்படின்னும் போது அது வந்து நம்ம கேமில் தான் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம மாஸ்டர் கேம்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம் ரேம்பிங் மெத்தட் அப்படின்றது. ஓகே, பட் அது என்ன ரேம்பிங் மெத்தட்? இப்போ நிறைய கேட்டிருக்கேன். இப்போ கூட சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம்பிங் பற்றி ப்ரோக்ராம் எடுங்க அப்படின்றது. இப்போது நம்ம மிஷின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை இறக்கும். டூலை இறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளஞ்சிங் மெத்தட் அப்படின்னும். பிளஞ்சிங் மெத்தட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக இப்படி இறக்கிறதுக்கு தான் பிளஞ்சிங் மெத்தட் அப்படின்றது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளஞ்சிங் மெத்தடில் நம்ம இப்படி இறக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டூல் வந்து லோட் ஆகும்போது இந்த டூல் வந்து பாட்டம் வந்து சீக்கிரம் தேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இப்படி லோடு ஆகும்போது இந்த ஹெட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னரோட ஹெட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். கொஞ்சம் சீக்கிரம் லைஃப் வந்து சீக்கிரம் கம்மியாகும். அதுக்கு தான் இப்போ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேம் ப்ரோக்ராம் பண்ணும்போது ரேம்பிங் மெத்தட்னு வாங்க. ரேம்பிங் மெத்தட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நீங்கள் கெடபாரையை வச்சு குத்துறது இருக்கும் ஒன்று இருக்குது, இப்படி குத்துறது மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பிங் அப்படின்றது இந்த ஃப்ளைட் இறங்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரேம்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இப்படி வெர்டிக்கலாக இறங்காது, அது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லாண்டிங்காக தான் இறங்கும். எப்படின்னா அந்த ஒரு டிகிரியில் இருக்கும், அந்த டிகிரியில் அப்படியே ஸ்லோவாக இப்படி இறங்கும். அப்போ இறங்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகாது. ஓகே, அப்போது இதுதான் இந்த ரேம்பிங் மெத்தட். இப்படியே சுற்றி சுற்றி நம்ம இந்த ஸ்பைரல் மாதிரி இப்படியே சுற்றிகிட்டே இறக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கும். ஓகே, அப்போது இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் இந்த ரேம்பிங் மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரேம்பிங் மெத்தட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலுடைய லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. டூலுடைய லைஃப்பும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷினும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரேம்பிங் மெத்தட். சரி, அப்போ இந்த ரேம்பிங் மெத்தடில் மேனுவலாக ப்ரோக்ராம் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். சரிங்களா? எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரேம்பிங் அப்படின்னும் போது அதை நம்ம பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் யூஸ் பண்ணிப்பாங்க, என்ன சொல்கிறது, கேமில் யூஸ் பண்ணிடுவாங்க. கேமில் வந்து ரொம்ப ஈஸி ரேம்பிங். இந்த ஸ்பைரல் ஹெலிக்கல் ரேம்பிங் அப்படின்னா அப்படியே எப்படி ஸ்லோவாக எப்படி சுற்றிட்டு இறங்கும். பட் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா மேனுவல் ப்ரோக்ராமிங்லேயே ரேம்பிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது எனக்கு வந்து ஒரு சர்க்குலர் ஜாப் இருக்குது, எனக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து கட் எடுக்கணும். இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு டயா 40. எஸ், ஓகே, இது வந்து டயா 40 இருக்குது. ஓகே, அப்போ இந்த 40 mm டயமீட்டரில் எனக்கு வந்து உள்ள கட் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த 40 டயாக்கு கட் எடுக்கணும். ஓகே, அப்போது இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூலை வந்து டைரெக்டாக இப்படி இறக்கி, இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இன்னர் கட் எடுக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக அப்படியே இறக்கிட்டு ஒரு பாஸ், திரும்பி இறக்கிட்டு ஒரு பாஸ், இப்படி தான் வந்து சப் ப்ரோக்ராம் பண்ணுவோம். பொதுவாக ப்ரொடக்ஷன்னாலே சப் ப்ரோக்ராம் அப்படி தான் பண்ணுவாங்க. எப்படின்னா சப்போஸ் எனக்கு இந்த ஐஜே மெத்தடில் நம்ம ஆல்ரெடி நான் நிறைய ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் ஐஜே மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஐஜே மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கும், ஃபஸ்ட்டு டூலை இங்கே இறக்கும், இந்த பொசிஷனில் டூலை இறக்கும், டூலை இறக்கிட்டு இங்கேருந்து இங்கே வருவோம், வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு சுற்றுவோம். இப்போ Z-1, இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் ப்ரோக்ராமில் G01 G90 X0 Y0 சென்டர் பாயிண்டில் இருக்கும். ஓகே, இப்போ சென்டர் பாயிண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், G01 G91 Z-1 F வந்து ஒரு 50, இங்கே வந்து F500 அப்படின்னு. அப்போது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளஞ்சிங் மெத்தட். பிளஞ்சிங்னா அப்படியே Z-1 இறங்கும், அப்படியே லோடு வந்து இந்த இடத்துல ஆகும். சரிங்களா? தட் இஸ் இங்கே இருக்கிறது டூல் வந்து அப்படியே உள்ளே இறங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், G01 G41 x minus some value, that is 20, x minus 20 y0 d1 f500 அப்படின்னு தரும்.
G01 G41 x minus 20 y0 d1. அப்போ சொல்லும் போது என்ன ஆகுது, 2 இங்கேருந்து இந்த பொசிஷன் வருதுங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், G03 I20 அப்படின்னு. I20னா ஃபுல் ரொட்டேஷன். ஐன்றது வேல்யூ என்னன்னா ஃபுல் ரொட்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ என்ன ஆகுது, இங்கேருந்து இங்கே ரொட்டேட் ஆகி இந்த பொசிஷனில் வரும். திரும்ப என்ன பண்ணுவோம், G01 G40 x0 y0. அப்போ இப்படி சொல்லும்போது என்ன, திரும்பி சென்டர் பாயிண்ட்ல வந்துடும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் z-1 ஒரு பாஸ், அடுத்து z-2 ஒரு பாஸ், z-3 ஒரு பாஸ், இப்படி தான் கொடுத்துருப்பீங்க. இதுதான் நம்ம இது மாதிரி ப்ரோக்ராம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், சப் ப்ரோக்ராம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேம்பிங் மெத்தட். ரேம்பிங் மெத்தட்னா இப்போ இந்த மாதிரி கொடுக்காம, ஓகே, இந்த மாதிரி கொடுக்காம நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறக்காமல் அப்படியே ஸ்லோவாக உள்ளே இறக்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு Z0ல் இறங்கிட்டு அங்கேருந்து அப்படியே 2 3 4 5 இது வந்து நான் ஸ்டாப்பாக இறங்கும். ஓகே, ஒரே இது ஸ்டெப் பாஸ் பை பாஸாக இறங்காமல் ஹெலிக்கல் மெத்தடில், தட் இஸ் ரேம்பிங்கில் ஸ்லோவாக உள்ளே இறங்க போகுது. ஓகே, இப்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து ரேம்பிங் மெத்தடில் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதே டயமீட்டர் எனக்கு வந்து இந்த டயமீட்டர் 40, ஓகே, R20, ஓகே, டயமீட்டர் 40 இருக்கு. அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஜாப் ஏதோ எனக்கு வந்து இன்னரில் வந்து கட் எடுக்க போகிறோம், டயா 40க்கு கட் எடுக்க போகிறோம். பட் இப்போ நம்ம ப்ரீவியஸ் சப் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து G03 ஐ வேல்யூவை யூஸ் பண்ணி பிளஞ்சிங் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதே வந்து ரேம்பிங் மெத்தட் ரொம்ப சிம்பிள். ரேம்பிங்கிறது ஒன்றும் பெரிய குதிரை கொம்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதே G03ல் G91ல் நம்ம ஐயை யூஸ் பண்ண போகிறோம், கூடவே வந்து இசட்டை யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா. இப்போ அதே சப் ப்ரோக்ராமை எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய நீங்கள் மெயின் ப்ரோக்ராம் நிறைய பார்த்துருப்பீங்க. சரிங்களா. நம்ம ப்ரீவியஸ் மெயின் ப்ரோக்ராமில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து திரும்பி எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இருக்காது உங்களுக்குலாம். அதனால் இப்போ நான் சப் ப்ரோக்ராம் மட்டும் எப்படி பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். ப்ளஸ் நம்ம சிமுலேஷனில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி எதுக்குன்னா இப்போ எல்லாத்தையுமே நம்ம போர்டில் எழுதிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம் நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ தட் மெயின் ப்ரோக்ராம் எப்படி எழுதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போது நான் வந்து வெறும் சப் ப்ரோக்ராம் மட்டும் எழுதுறோம், எப்படி எழுதுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் நான் சிமுலேஷனில் உங்களுக்கு காமிக்கிறேன், மிஷின்லேயும் எப்படி ரன் ஆகுதுன்றதை காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். வெறும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ப்ரோக்ராம் மட்டும் பார்க்காம சிமுலேஷன்லேயும் பார்க்குறோம், அப்படியே வந்து மிஷின்லேயும் பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சைமல்டேனியஸாக இப்போ இது கிளாஸில் இப்போ நம்ம போர்டில் பார்க்குறீங்க, சிமுலேஷனில் பார்க்குறீங்க, அடுத்து மிஷினில் பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா. அப்போ இப்போ நான் சப் ப்ரோக்ராம் மட்டும் எழுதுறேன், இதுக்கு எப்படி எழுதுறோம் அப்படின்றத. இப்போ ஃபஸ்ட்டு சப் ப்ரோக்ராம் நம்பர். எப்போவுமே நம்ம எழுதும்போது சப் ப்ரோக்ராமுக்கு தனியாக நம்பர் எழுதுவோம். G01 G90 G41. இந்த G41 42 பற்றி நான் ஆல்ரெடி நிறைய கிளாஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த யூடியூப்பில் நிறைய கிளாஸஸ் சொல்லியிருக்கேன். G41 என்ன, 42 என்னன்றது. ஓகே, நான் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் G41 என்ன, G42 என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டவுன் மில்லிங், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அப் மில்லிங், ஓகே, கட்டர் காம்பன்சேஷன் என்ன, அது வேர் ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறது, இதை பற்றியான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் இந்த வீடியோ டைரெக்டாக பார்க்குறவங்க புரியலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ அதை பார்த்தீங்கன்னா புரியும் மெயின் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறோம், சப் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறோன்றத அதுக்கான வீடியோவை நான் கொடுக்குறேன். சரிங்களா. இப்போ G01 G90 G41 x minus 20 y0 d1 f 200 இப்படிதான். அப்போ G01 linear movement, G90 absolute method, G41 cutter radius compensation left, x minus 20. x minus 20 அப்படின்னா இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குங்களா, இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது, டூல் வந்து இங்கே வருது, அதுதான்
x minus 20 y0 d1 f200. Next g03 full rotation. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம்னா g91. இப்போ ப்ரீவியஸ் நான் எழுதின சப் ப்ரோக்ராமுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப் ப்ரோக்ராமை இசட்டு மட்டும் டேரெக்டாக இறக்கும். எப்படின்னா இப்போ இந்த லைனை விட்டுருங்க. இப்போ ப்ரீவியஸாக நான் எப்படி எழுதுனேன் g01 g91 z மைனஸ் 1 இந்த மாதிரி சொல்லணும். அப்போ என்ன அது அங்கே டெப்த் இறங்கும். பட் இதில் நான் இந்த ரேம்பிங் ப்ரோக்ராமில் அப்படி கிடையாது. ரேம்பிங் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் g03 g91 I20 ஐன்றது என்னது ஃபுல் ரொட்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஃபுல் ரொட்டேஷன் ஆகுது. கூடவே என்ன ஆகுதுன்னா z மைனஸ் 2 f100 இப்படி தான். இதுதான் ரேம்பிங் மெத்தடோட மெயின் லைனே தான். ரொம்ப சிம்பிள். எக்ஸும் இறங்கணும், மீன் வயலில் இசட்டும் இறங்கணும். அப்போது நம்ம மெயின் ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருக்க போகிறோம் 0வில் சொல்லியிருக்க போகிறோம். தட் இஸ் ப்ரோக்ராம் வந்து டூல் வந்து இங்கே 0வில் இருக்கும். அப்போ 0ல் இருந்து 2 mm இறங்க போகுது. எப்படி இறங்குது? ஃபஸ்ட்டு x மைனஸ் 20க்கு வருது, இங்கேருந்து இங்கே வருது. இப்போ இங்கேருந்து நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கா, இங்கேருந்து இப்படி இப்படி கிராஸாக இப்படி வருது, இப்படி இறங்க போகுது. இதுதான் ஹெலிக்கல் ரேம்பிங். இப்படி தான் இறங்குது. அப்போ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு இசட்டு 0வில் இருக்குது, டூல் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே தொடங்கின டூலு ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 20 y0 d1 அப்படின்னா இங்கே வருது. தட் இஸ் இந்த பொசிஷன். இங்கேருந்து என்ன ஆகுது? g03 g91 I20 z மைனஸ் 2 அப்படின்னா அப்போ என்ன ஆகுது? இங்கேருந்து அப்படியே ஃபுல் ரொட்டேஷன் ஆகி திரும்பி இந்த பொசிஷன் வருது. இது வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சப் ப்ரோக்ராமில் சொல்ல போகிறோம் எத்தனை ரொட்டேஷன் ஆகணுன்றதை நம்ம சப் ப்ரோக்ராமில் சொல்லிடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் திரும்பி g40 இந்த நெக்ஸ்ட் லைனில் g40 கொடுத்து கேன்சல் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் M99 சப் ப்ரோக்ராம் எண்ட். ஓகே, இதுதான். இப்போ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு g01 g90 g41 x மைனஸ் 20 y0 d1 f200 இங்கேருந்து இங்கே வருது. அடுத்து g03 g91 I20 z மைனஸ் 2 f100 இங்கேருந்து என்ன ஆகுது? இப்படியே ரேம்பிங் ஆகி இங்கே வருது. இங்கே வந்துட்டு கேன்சல் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு g40 கேன்சல், திரும்பி M99 தரும். அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ மெயின் ப்ரோக்ராம் என்ன சொல்லியிருப்பீங்க? M98 P0002 L10 எப்படி சொல்லியிருக்கீங்க வச்சுல. அப்போது L10னா 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் போது அப்போ 20 mm டெப்த், எதனா z மைனஸ் 2. அப்போ 20 mm இல்லை L5 கொடுக்குறீங்க. மெயின் ப்ரோக்ராம், திஸ் இஸ் மெயின் ப்ரோக்ராம். நல்லா புரிஞ்சுங்க. நான் இன்னும் மெயின் ப்ரோக்ராம் எழுதலை. ஓகே, நான் மெயின் ப்ரோக்ராம் எழுதுகிறேன் எப்படி சிமுலேஷனில் காமிக்கிறேன். ஏன்னா இங்கே எழுத வேண்டாம், சிம்பிளாக இருக்கும். எதுனா நீங்கள் ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நான் எழுதலை. அந்த மெயின் ப்ரோக்ராம் இருக்க கண்டென்ட்டை மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். M98 P0002 L5. அப்போ 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆக போகுது. அப்போ எப்படின்னா இது z மைனஸ் 2, இது z மைனஸ் 4, இது z மைனஸ் 6, z மைனஸ் 8, அடுத்து z மைனஸ் 10 இப்படி இறங்கும். ஓகேவா? இப்படி இறங்க போகுது. இதுதான் ரேம்பிங் மெத்தட். ஓகே, இப்போது இதே ப்ரோக்ராமை நம்ம சிமுலேஷன் பண்ணணும். இப்போ நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம சிமுலேஷன் பண்ணுவோம். அடுத்த மிஷின்லேயும் எப்படி ரன் ஆகுதுன்னு தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண, ஏன்னா நான் நிறைய பேர் பார்க்குறேன். நான் நம்ம இதில் போய்ட்டு பார்க்குறேன், ஸ்டூடியோவில் உள்ளே போய்ட்டு பார்க்குறேன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வியூவராக தான் இருக்காங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் ஆகலை. ஓகேவா? அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஏன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் பார்க்குறேன் நார்மலாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்குறாங்க. ஓகே, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா நான் அடுத்தடுத்து இது மாதிரி எதெல்லாம் நம்மளால் கேமில் பண்ணுறோம் மேனுவலாக பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா இது கமெண்ட் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் மேனுவல் ப்ரோக்ராமை எழுதி அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எல்லாமே கேமில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாமே மேனுவலாகவும் பண்ணலாம். நீங்கள் கேமை டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது.
ஆனால் அதுக்காக 3D ப்ரோக்ராம்லாம் கையில் எழுத முடியாது. ஓகே, அதெல்லாம் சும்மா சாத்தியம் கிடையாது. மேனுவல் ப்ரோக்ராம் இந்த மாதிரி 2D ப்ரோக்ராம் சில இதெல்லாம் கேமில் தான் சார் பண்ணுறாங்க, என்னால் மேனுவல் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டிராயிங்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எனக்கு அனுப்புனீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நான் மேனுவலாக எப்படி எழுதலான்றத சொல்கிறேன். சரிங்களா? நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம சிமுலேஷனில் நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ப்ரோக்ராமு நான் வந்து இந்த மெயின் ப்ரோக்ராம் வந்து நான் ரைட் பண்ணல, போர்டில் ரைட் பண்ணல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இந்த மெயின் ப்ரோக்ராம் பற்றி நிறைய எடுத்துருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் மெயின் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வந்து சப் ப்ரோக்ராம். சரிங்களா? இப்போது இந்த சப் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த எழுதுகிற பற்றியில் அதே கமெண்ட்ஸ் தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு G01 G90 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா G41 X வேல்யூ Y வேல்யூ D1 F. நெக்ஸ்ட் வந்து G01 G03 G91 I. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா Z வேல்யூ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு G40 M99 சப் ப்ரோக்ராம் எண்ட். அவ்வளோதான். இப்போ இது பண்ணி வச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து மெயின் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ மெயின் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா M98 அந்த சப் ப்ரோக்ராம் இது மட்டும் பண்ணிட்டோம். சரிங்களா? அந்த சப் ப்ரோக்ராமில் M98 P00 அது என்ன நம்பர் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், ஃபீட் ரேட்டெலாம் கம்மி பண்ணிடுறேன். சரிங்களா? ஃபீட் ரேட்டு ரேப்பிடை கம்மி பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தெரியுதுங்களா, ஸ்லோவாக உள்ளே இறங்குதா ரேம்பிங் மெத்தடில். ஜஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா சர்க்குலராக உள்ளே இறங்கும். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், பொறுமையாக இதை பார்த்தீங்கன்னு தெரியும் எப்படி சர்க்குலராக உள்ளே இறங்குது அப்படின்றது இதில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? எஸ், இப்போ தெரியுதுங்களா அந்த இடத்துல சர்க்குலர் இன்டர்போலேஷன், தட் இஸ் ஐ கமாண்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வேல்யூவை யூஸ் பண்ணி அப்படியே ஸ்லோவாக உள்ளே இறங்குது. எஸ், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக. ஓகே, இது பண்ணிவிட்டு இது இல்லாமல் நான் அடுத்து மிஷின்ஸில் எப்படி இருக்குன்றத அப்படியே இந்த வீடியோட கண்டினியூட்டி போட்டிருக்கேன். சரிங்களா? மிஷினில் எப்படி இந்த ரேம்பிங் மெத்தட் ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். இது வந்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போல்லாம் வந்து டைம் இல்லை, இவங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு பொறுமையும் இல்லை. சரிங்களா? ஆனால் நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த ப்ரோக்ராம் இது வந்து ப்ரோக்ராம், இது சினிமா கிடையாது ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுக்கு. இது ப்ரோக்ராம்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எஸ் முடிஞ்சிடுச்சா? இப்போ இது நம்ம மிஷினில் பார்க்குறோம். பாருங்கள் மிஷின்ஸில் எப்படி இது ரன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே ரேம்பிங் மெத்தடை நம்ம ஒரு ஜாப் வச்சு ரேம்பிங் மெத்தடில் பண்ணியிருக்கோம். இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எஸ், புரியுதுங்களா? ரேம்பிங் மெத்தடில் எப்படி ஸ்லோவாக உள்ளே இறங்குதுங்களா? ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் ரேம்பிங் மெத்தட் ப்ரோக்ராம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? உங்களை டவுட்டை கிளியர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? நன்றி.